வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கனவும் நனவும் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். டாக்டர் கோபாலன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கூடத்தை நோக்கியபடி இருந்தான். பெரிய பெரிய தூண்களுக்கு அழகாக இளநீல வர்ணம் அடிக்கப்பட்டிருந்தது. மேலே கூரையை சேரும் இடத்தில் பித்தளை பட்டம் நன்றாக மெருகேற்றப்பட்டு தக தகவென்று மின்னிற்று. மேல் விட்டத்தில் மர வேலைப்பாட்டில் தாமரை பூ போல செதுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது புது வார்னிஷினால் பளபளத்து கண்ணை கவர்ந்தது. கூடத்தில் தலைமுறை தலைமுறையாக வந்த பெரிய ஊஞ்சல், அதில் செதுக்கு வேலைப்பாடு, ஏதோ வேர் சங்கிலிக்கும் பதிலாக 4 பக்கமும் வேலை செய்திருந்தது. அவைகளுக்கு ஆங்காங்கு சரித்திர வேலையுடன் கூடிய வெள்ளிப்பட்டம் போடப்பட்டிருந்தது. வீடு எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்டு பளிச்சென்றிருந்தது. கோபாலனின் கண்கள் எல்லாவற்றையும் நோக்கின. ஆனால் ஒன்றையும் கவனிக்கவில்லை. அவன் பார்வை எங்கோ எதையோ எண்ணி ஏக்கமிட்டது. தெருவில் யாரோ நடந்து சென்றார்கள். செருப்பு சத்தம் அருகாமையில் கேட்கவும் கோபாலன் முகத்தை சுருக்கிக் கொண்டு திரும்பி நோக்கினான். தன்னை தேடி யாரேனும் வருகிறார்களோ என்று நினைத்தான் போலும். சாமி, ஜவுளி கொண்டு வர சொல்லி எழுதினாங்களாம். ஆரணியிலிருந்து வருகிறேன் என்று குரல் கொடுத்து கொண்டே ஓர் ஆள் உள்ளே பிரவேசித்தான். போங்கப்பா, வேலை என்ன உங்களுக்கு? யாரும் உங்களை வர சொல்லவில்லை, போகலாம் என்ற எரிச்சலுடன் பதிலளித்தான் கோபாலன். அவன் மறுமொழியை கவனிக்காமலே ஜவுளிக்காரர் உரக்க குரல் கொடுத்து, அம்மா, ஆரணி நாயுடு வந்திருக்கேன் என்றார். உள்ளிருந்து ஓடி வந்த கோபாலனின் தாயார் சிரித்த முகத்துடன் வந்தவரை வரவேற்று, வாங்க வாங்க, ஐயா கூட சொன்னாரு, இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு ஜவுளிக்காரர் இன்னும் வரவில்லையே என்ன என்று பேச்சு கொடுத்தாள். ஏன் வராமல் போகிறோம்? நம்ம சின்னவர் டாக்டருக்கு தான் என்ன தெரியல, போடான்னு விரட்டுறாரு என்று ஜவுளிக்காரர் சிரித்து கொண்டே பதில் சொன்னார். அவருக்கு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில அதிக வேலை, கவனிக்காம பேசியிருப்பாரு என்றாள் தாயார் சமாதானமாக. ஏமா, அவருக்கு கல்யாணமாமே, அதுக்குத்தான் ஜவுளியா? அதுவும் தான் நடக்க வேண்டும். நம்ம மாலதி இன்னைக்குத்தான் ஊர்ல இருந்து வருகிறது. மாலதியின் அப்பா கல்யாண செலவெல்லாம் செய்வார் இல்லையா? செய்யறாரு இல்ல, அதை பத்தி என்ன? பெண்ணும் நம்முடையது, பிள்ளையும் நம்முடையது. நம் கையாலேயே சக்திக்கேற்றபடி செய்து கொள்கிறோம். அது என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? அதுக்கு என்ன குறைவு? ஐயா பெருசா செய்து விடுவார். 2000க்கு குறைந்து நான் வாங்குவனா என்று ஜவுளிக்காரர் பேசினார். இதுவரைக்கும் தான் கோபாலனின் காதில் விழுந்தது. அதற்கு மேல் அவன் அந்த இடத்தில் நிற்காமல் எழுந்து சென்றான். சென்று தன் அறைக்கு போய் உள் தாழ்பால் இட்டு கொண்டு இருந்து விட்டான். தெருவில் ஜட்கா வண்டி நிற்கும் சத்தம் கேட்டது. கோபாலன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அவனுடைய தகப்பனார் முதலில் இறங்கினார். பின்னாலேயே மாலதி இறங்கினாள். கோபாலன் ஒரு வினாடி நோக்கி கொண்டு நின்றான். மாலதியின் திருஷ்டி வேகமாக ஒரு முறை மாடிப்பக்கம் சென்றுவிட்டு திரும்பியது. கோபாலன் சட்டென்று உள் பக்கமாக நகர்ந்து கொண்டு விட்டான். மாலதி அவனுடைய அத்தை மகள். சிறு பிராயத்திலேயே தாயை இழந்து விட்டவள். அன்று முதல் அவள் இந்த வீட்டிலேயே அருமையாக வளர்ந்து வந்தாள். அன்று முதல் மாலதிதான் கோபாலனின் மனைவி என்று ஒரு நிச்சயம் நிலவி வந்தது. அந்த எண்ணம் எப்படி பிறந்தது, எப்பொழுது பிறந்தது என்று யாரும் அறிவரோ என்னவோ. உரிய வயது வந்ததும் மாலதியின் கழுத்தில் கோபாலன் தான் மாலையிடுவான் என்று அந்த ஊரில் யாருமே எதிர்பார்த்தனர். அதன்படியேதான் மாலதியும் வளர்க்கப்பட்டாள். அவள் என்றுமே மற்றவர்களுடன் பேசியபடி கோபாலனுடன் பேசியதில்லை. ஓரளவு எட்டியே பழகி தன் அண்மையை நிலை நிறுத்தி வந்தாள். கோபாலனும் அதே போல அவளை தன் மனைவியாகவே பாவித்தான். போலவே நடந்து கொண்டான். எங்காவது வெளியூர் சென்று விட்டு வந்தால் அவளுக்கு ரவிக்கை துணி, பூச்செண்டு வாங்கி வருவான். ஆனால் அதை அவளிடம் நேரடியாக தராமல் தன் அன்னையிடம் கொடுத்து, அம்மா, இந்த துணி நன்றாக இருக்கிறது, மிகவும் உயர்த்தி, புதிய நாகரிக மவுசுடன் கூடியது என்று என் நண்பர்கள் வாங்கினார்கள், நானும் ஒன்று வாங்கினேன், எதற்காவது பயன்படுமா பார் என்பான். எல்லாம் சரியாகத்தான் பயன்படும் என்பாள் தாய் சிரித்தபடியே. உடனே அந்த ரவிக்கை தையல்காரனிடம் போகும்.
மறுநாள் பள்ளிக்கூடம் போகும்போது மாலதி அதை அணிந்து கொண்டு கிளம்புவாள். கோபாலன் கவனித்தானா என்று கடைக்கண் வீச்சில் கண்டு கொண்டுதான் தாவணியை இழுத்து போர்த்தி கொண்டு வண்டியில் ஏறுவாள். கோபாலனும் நிலை கண்ணாடியில் பார்த்து சிரிப்பான். நிலை கண்ணாடி மாலதிக்கு கூறும். ஒரு சமயம் அவன் வைத்திய கல்லூரியில் சென்னையில் படித்து கொண்டிருக்கையில் முத்து மாலை 3 சரம் அழகான சிகப்பு கல் முகப்பு வைத்து வாங்கி வந்திருந்தான். அவனுடன் படித்த பெண்கள் சிலர் அணிவதை அவன் கண்டிருந்தான். அவன் கொண்டு வந்த சமயம் அதற்கு முதல் நாளே மாலதி தன் தகப்பனார் இருப்பிடம் சென்று விட்டிருந்தாள். கோபாலன் ஏமாற்றம் சொல்லி முடியாது. தான் மறுநாள் வரவிருக்க அவள் முதல் நாள் கிளம்பி சென்றாளே என்ற ஒரு புறம் கோபமாக வந்தது. அந்த உணர்ச்சி வேகத்தில் அவன் அந்த மாலையை தன் தாயாரிடம் எடுத்து சென்று, இந்த அம்மா என்ற கோபத்துடன் மாலை அறுபடும் அளவு வேகத்துடன் தாயின் மடியில் வீசி எறிந்தான். எனக்கா இது என்று அவன் வாயை கிளறினாள் தாயார். அவனுக்கு அப்பொழுது இருந்த கோபாவேசத்தில், ஆமாம், நீ மட்டும் அதை யாருக்கும் கொடுத்து விடாதே, எனக்கு கெட்ட கோபம் வரும் என்றான் அவன். ஆனால் மாலதி ஒரு வாரம் கழித்து வந்த அன்றைக்கு தன் தாயார் அதை கழுத்து நிறைய அணிந்து கொண்டு நிற்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை போலும். அல்லது தான் முன் கூறியதை மறந்துவிட்டானோ? மறந்துவிட்டாளோ? ஓடி வந்து அன்னையின் அருகில் வந்து, என்னம்மா இது, இந்த மாதிரி முத்து மாலையெல்லாம் சின்னவர்களுக்குத்தான் நன்றாக இருக்கும். எங்கள் கல்லூரியில் ஜார்ஜெட் புடவையுடன் சில்க் ரவிக்கையும் இதுவும் அணிந்து கொள்கிறார்கள் என்று ஆரம்பித்தான். என்னடா இது, நீ ஆசையோடு எனக்காகத்தானே வாங்கி வந்தாய், மேலும் யாருக்காவது கொடுத்தால் கடும் கோபம் வரும் என்றாய். தவிர அப்படி என்ன வயசாகிவிட்டது எனக்கு இப்பொழுது? நானே போட்டுக்கொள்கிறேன். வயது என்ன 50 ஆகிவிட்டது, 60 ஆகிவிட்டதா என்று கூறிவிட்டு போய்விட்டாள் தாய். கோபாலன் பேசாமல் அப்பால் நகர்ந்தான். ஆனால் அவன் முகம் பட்ட பாடு சொல்ல இயலாது. 2 நாட்கள் கழித்து ஒரு மாலை ஒரு கல்யாணத்திற்கு புறப்பட்டனர் கோபாலனின் தாயாரும் மாலதியும். அப்பொழுது மாலதி நீர் உண்ட மேக நிறத்தில் மைசூர் ஜார்ஜெட் புடவையும் சிகப்பு சில்க் ரவிக்கையும் அணிந்து முத்து மாலையும் அணிந்து கொண்டிருந்தாள். கோபாலனை கண்டதும் காணாதது போல சென்று நிலை கண்ணாடியின் முன் நின்று தன் அழகை பார்த்து கொள்வது போல கோபாலனின் கண்களுக்கு விருந்தளித்தாள் அவள். புடவையை சரியாய் போர்த்திக்கொள், அவன் முத்து மாலையை பார்த்து விடப் போகிறான் என்று பகிரங்கமாக ரகசியம் கூறினாள் அவன் தாய். நல்ல சிகப்பு நிற மாலதிக்கு சுருட்டை மயிர், வட்ட வடிவமான முகம், அகல கண்கள், குவிந்த வாய், கடைந்து எடுத்தது போன்ற கழுத்து. அவளுடைய 15 வயது பருவ அழகுடன் குழந்தைத்தனத்தையும் குழைத்து காட்டியது. பால் வடியும் அவள் முகம் அவனை எவ்வளவோ புலங்காகிதம் அடைய செய்தது. அவன் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சி சிரிப்பு வெகு நேரம் வரை மறையவில்லை. யாரை பார்த்து சிரிக்கிறாயடா என்ற தகப்பனார் கேட்ட பிறகுதான் சுய உணர்வு பெற்றான் அவன். யாரோ தெரிந்தவர்கள் அப்பா என்றான் பட்டதும் படாததுமாக. அப்படி வளர்ந்த கோபாலன் தான் இன்று மாலதி வண்டியை விட்டு இறங்கியதும் கண் மறைவாக நகர்ந்து கொண்டான். வெகு நேரம் வரை அவன் தன் அறையிலேயே அடைபட்டு கிடந்தான். இரவு சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்ட போதுதான் கீழே இறங்கி வந்தான். மாலதியின் பள்ளி வாழ்க்கையை பற்றி மற்றவர்கள் எவ்வளவு வேடிக்கையாக பேசியும் அவன் கவனிக்காமல் அதில் கலந்து கொள்ளாமல் சாப்பிட்டு விட்டு எழுந்து மீண்டும் மாடிக்கு போய்விட்டான். வீட்டில் கல்யாணத்துக்காக ஏற்பாடுகள் சிறுக சிறுக ஆரம்பித்து விட்டன என்பதை அவன் அறிவான். வீட்டின் புது கோலமே தன்னுடைய வரப்போகும் திருமணத்தை ஒட்டித்தான் என்பதை அவன் மட்டுமா அறிவான்? அந்த ஊரே, அவர்கள் உறவினர் வட்டாரமே அறிந்து கொண்டிருந்தது. தினமும் ஒருவர் வந்து ஒவ்வொன்று விசாரிப்பார்கள். அப்பொழுது கோபாலன் எங்காவது அருகாமையில் இருந்து விட்டால் அவன் முகத்தில் வேதனை தோன்றலாயிற்று. முணுமுணுத்து கொண்டே அவன் அப்பால் போய்விடுவான். மாலதி வந்து ஒரு வாரமாகியும் அவள் எதிரில் அவன் போகவில்லை. அவளே ஒரு நாள் காலை மாடிக்கு வந்தாள். அவளை கண்டதும் பாராது போல முகத்தை திருப்பிக் கொண்டான் கோபாலன். அவள் அதை புரிந்து கொண்டும் போகாமல் அங்கேயே நின்றாள். இனி சீக்கிரமே மனைவியாகி விடுவோமே என்ற தைரியம் கொண்டு பேச வந்து விட்டாள் போலும் என்று நினைத்தான் கோபாலன். அதனால் வெறுப்புடன் பேசாமல் இருந்து விட்டான். அம்மாஞ்சி, உங்களிடம் நான் ஒன்று பேச விரும்புகிறேன் என்றாள் மாலதி. அதற்கு பதில் அளிப்பது போல அவன் தன் இருப்பிடத்தில் இருந்து எழுந்து தனது அறையை பார்த்து நடக்கலானான். ஒரு கதவை தாளிட்டு விட்டு மற்றதையும் சாத்த போன சமயம்
மாலதி சட்டென்ற கதவை கையால் நிறுத்தினாள். என்னை வெளியே விட்டு கதவை அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை கேட்க வந்த விஷயம் உங்களுக்கும் பிடித்தமானதே. இந்த திருமணத்தை நானும் விரும்பவில்லை. சிறு பிராயம் முதல் பழகின தோஷத்துக்காக வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டிய நியதி இல்லை என்று அமைதியாக கூறிவிட்டு அவள் சரசரவென்று நடந்து மறைந்தாள். கோபாலன் அவள் சென்ற திக்கையே நோக்கிக் கொண்டு நின்றான். வாய் அடைத்து திகைத்து சற்று நேரம் சிலையாக இருந்தான். பிறகு போய் நாற்காலியில் அமர்ந்தான். அவள் பேச்சு அவனுக்கு நிதானமாக புரியலாயிற்று. தான் எதை நினைத்து மனம் உழைந்து கொண்டிருந்தானோ அதே விஷயம் தானாக எளிதாக விடுபட்டு விட்டது அவனுக்கு இன்பத்தை அளித்தது. அன்று இரவு சாப்பாடு முடிந்து எல்லோரும் கூடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் கல்யாண பேச்சு வந்தது. கோபாலன் ஆவலுடன் கவனிக்க ஆரம்பித்தான். நீ என்னம்மா ஒரே பிடியாக பேசுகிறாய்? படிக்க வேண்டும் என்றாய், படித்தாகி விட்டது. அதுவும் கோபாலனும் படிப்பு முடிந்து நிலைக்கட்டும் என்றிருந்தேன். இனியும் உத்தியோகம் செய்ய வேண்டும் என்பது என்ன அசட்டு ஆசை? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை என்று கோபாலனின் தகப்பனார் கண்டிப்பாக கூறினார். ட்ரைனிங்குக்கு படித்தால் 2 வருஷம் எங்காவது வேலை செய்ய வேண்டும் என்ற நியமம் இருக்கிறதே என்றாள் மாலதி மெதுவாக. இல்லாவிட்டால் பணம் கட்ட வேண்டுமாம். கட்டிவிட்டால் போகிறது என்றாள் கோபாலனின் தாய். எனக்கு ஆசையாக இருக்கிறது. 1 வருஷம் வேலை செய்கிறேன். என் அப்பா ஊரில் பள்ளிக்கூடத்தில் இடம் காலி இருக்கிறதாம். பிறகு வேண்டுமானால் நின்று விடுகிறேன். சரி சரி, உன் இஷ்டம். அவன் வேறு 2 வருஷம் சென்னையில் வேலை செய்ய போகிறானாம். போங்கள் போங்கள் என்று சற்று கோபத்துடன் கூறிவிட்டு பேசாமல் கண்களை மூடிக்கொண்டார் பெரியவர். அதற்கு பிறகு யாருமே பேசவில்லை. கொள்ளை ஆசையோடு வீட்டுக்கு வர்ணம் கொடுத்து புதுப்பித்தேன் என்று முணுமுணுத்தாள் கோபாலனின் தாயார். மறுநாளே மாலதியின் தகப்பனார் வந்தார். மாலதி அவருடன் கிளம்பி போய்விட்டாள். அவள் சென்ற பிறகு வீடே நிசப்தமாக இருந்தது. கல்யாணத்தை உத்தேசித்து இருந்த பரபரப்பு அடங்கிவிட்டது. பெரியவர்கள் இருவரும் தங்கள் ஏமாற்றத்தை மிகவும் பாராட்டியபடி இருந்தனர். வீட்டில் அன்றாட சகஜ பேச்சே குறைந்துவிட்டது. சென்னைக்கு கிளம்ப வேண்டிய அன்றைக்கு முந்தின நாள் கோபாலன் தன் தாயிடம் சென்று தனிமையில் பேச்சு கொடுத்தான். அம்மா, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்று அடி போட்டான் கோபாலன். என்ன என்று அவன் தாய் சட்டென்று கேட்டாள். அம்மா, நான் மாலதியை மணந்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்டதும் அவன் தாய் திகிலுடன் அவனை நோக்கினாள். ஏண்டா இப்படி பேசுகிறாய்? அவளை விட மேலான பெண் உனக்கு கிடைத்து விடுவாளா? கிடைக்காமல் போகலாம். இருந்தாலும் எனக்கு அவள் உத்தியோகம் செய்ய இஷ்டப்பட்டாளே என்பதனால் பிடிக்காமல் போய்விட்டதா? என்னடா, வாயை திறந்து சொல்லேன். அவளை கண்டிப்பாக வேண்டாம் என்றால் நின்று விடுகிறாள். பழம் நழுவி பாலில் விழுந்ததே என்று நான் நினைக்கையில் நீ ஏனம்மா அதை கெடுக்க பார்க்கிறாய் என்றான் கோபாலன். மாலதி தன்னை புறக்கணித்து விட்டாள் என்று தன் அன்னையிடம் கூற விரும்பவில்லை அவன். அது தன் ஆண்மைக்கே அவமானம் என்று பட்டது அவனுக்கு. நன்றாகத்தான் இருக்கிறது. பழமும் ஆயிற்று, பாலும் ஆயிற்று. கல்யாணம் என்பது உனக்கு விளையாட்டாக தோன்றுகிறதோ? நீயே கவனித்து கேட்பாய் என்று எதிர்பார்த்தேன். அன்று ஜவுளிக்காரன் வந்தானே, அன்றும் பிறகும் நீ மற்றவர்களுடன் கல்யாண பேச்சு பேசும் போதும் நான் உற்சாகத்துடன் இருந்தேனா? நான் கவனித்தேன். ஆனால் எனக்கு என்ன தெரியும் நீ இப்படி இடியாக என் தலையில் போடுவாய் என்று. என்னவோ ஊரார் நச்சு நச்சென்று கேட்பது பிடிக்கவில்லை என்று நினைத்தேன் நான். நீயும் கேட்பாய் சொல்லலாம் என்றிருந்தேன். அப்பாவிடம் சொல்ல எனக்கு சங்கோஜமாக இருக்கிறது. நீயே சொல்லிவிடு என்றான் மகன். நன்றாக சொன்னாய், நீ ஒரு பேச்சு. அந்த சுபத்தை தான் அவரிடம் சொல்லவா? அந்த சுபத்தை நான் அவரிடம் சொல்லவா? நீ இப்படி ஏமாற்றுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. மனம் ஒரு சாமானிய பொருளா அம்மா? கட்டி போட்டால் போட்ட இடத்தில் விழுந்து கிடக்காது, அலையுமாக்கும். கோபாலன் விஷயத்தை அந்த நிலையில் விட்டுவிட்டு சென்னைக்கு போய்விட்டான். பிறகுதான் அவன் தாயார் பாடு மிகவும் தர்ம சங்கடமாகிவிட்டது. அவள் தன் கணவனிடம் சொல்ல அஞ்சினாள். சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. மாலதியை வளர்த்த பாசம் ஒரு பக்கம், பொறுமை, பிள்ளையை பெற்ற பாசம் ஒருபுறம். அவனை காட்டிக் கொடுக்க விரும்பாமல் தத்தளிக்க, சுயமாக தான் கட்டிய கோட்டைகள் இடிந்துவிட்ட ஏமாற்றத்தையும் சகிக்க முடியாமல் தவிக்கலானாள் தாய். அதோடு நில்லாமல் ஆரம்பித்த கல்யாண முஸ்தீப்புக்கள் மேலும் மேலும் நடக்காமல் நின்று விட்டதை குறித்து ஊரார் ஜாடை மாடையாக கேட்க வருவதும்
அதற்கு ஏதோ பொய் சாக்குகள் கூறுவதும் அவள் உள்ளத்தோடு உடலையுமே மிகவும் பாதித்து விட்டன. தன்னாலும் பொறுக்க முடியாமல் அவள் தன் கணவரிடம் போய், இந்த ஊரை விட்டு எங்காவது கண்மறைவாக சில நாட்கள் போய் வரலாமே என்று கெஞ்சினாள். அவருக்கும் ஏறக்குறைய அதே மனமாக இருந்தபடியால் இருவரும் உடனே கிளம்பிவிட்டனர். தென்னாட்டு திருக்கோயில்களை எல்லாம் தரிசித்தவாறு அவர்கள் 6 மாத ரஜாவை தள்ளிவிட்டார்கள். அவர்கள் மீண்டும் வீடு வந்தபோது உலகம் இவர்கள் வீட்டு விஷயத்தை மறந்துவிட்டது போலும். இவர்களும் சாதாரணமாக வாழ்க்கை நடத்தி வந்தனர். இந்த சமயத்தில் சென்னையில் கோபாலன் தன் மனசுக்கு நிறைந்த குதூகலத்துடன் இருந்தான். அடி எடுத்து வைக்கும் முன் அறிமுகமானவர்களின் குசலம் இல்லாமல், ஒருவருக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறோம் என்ற பிடிப்பு இல்லாமல் சுயேச்சையாக இருந்து வந்தான். அங்கே அவனுடன் வேலை பார்த்து வந்த சிவன் இவனுக்கு மிகவும் நண்பனாகிவிட்டான். டாக்டர் சிவனும் இவனைப் போலவே பெரிய பரம்பரையில் உதித்தவன். மதிப்புக்குரிய கண்ணியமான குணம் படைத்தவன், அறிவாளி. இருவருக்கும் இடையே ஆழ்ந்த நட்பு ஏற்பட்டு விட்டது. ஒளிவு மறைவின்றி உள்ளத்தை திறந்து காட்டி பேசிக் கொள்வார்கள் இருவரும். ஒரு சமயம் திருமணத்தை பற்றி பேச்சு எழுந்தது. அப்பொழுது டாக்டர் சிவன் கோபாலனை பார்த்து, கோபு, நீ எங்கு போனாலும் பெண்கள் விரும்பி உன்னுடன் பழகுகிறார்கள். பெண்ணை பெற்ற பெரியவர்கள் உன் ஜாதகத்தை கேட்டபடி இருக்கிறார்கள். நீயும் அழகு அந்தஸ்து யாவும் வாய்ந்தவனாக இருக்கிறாய். பின் ஏன் இன்னும் கல்யாணமாகவில்லை? அதே கேள்வியை நான் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் என்று பதில் அளித்தான் கோபாலன். என் கதையே வேறு. உன் விஷயத்தை சொல். மாவட்ட வைத்திய தலைவர் ராமமூர்த்தியின் பெண் அகிலாவை பார்த்தாயா? எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவளுக்கு உன்னை மிகவும் பிடித்துவிட்டது. அவளும் வைத்திய மாணவி. நாளைக்கே உன் தொழில் அபிவிருத்திக்கு மனைவியும் மாமனாரும் உதவி புரிவார்கள் என்றான் சிவன். அகிலா ஒரு அழகியா என்று கேட்டான் கோபாலன். குரூபியா? உனக்கு அவளை பிடித்திருந்தால் நீயே மணந்து கொள்ளேன் அவளை. எனக்கு இனி மனமே இல்லை என்று பெருமூச்சு விட்டான் சிவன். எனக்கும் அநேகமாக அப்படித்தான் முடியும் போலும் என்று சலிப்பாக கூறினான் கோபாலன். உண்மையான உன் வரலாறைத்தான் சொல்லேன் என்று சிவன் நண்பனை வற்புறுத்தலானான். வரலாறு என்ன? சின்ன வயது முதல் ஒரு பெண்ணை எனக்கு நிச்சயம் செய்து வைத்திருந்தனர். அதன் பயன் என்னவென்றால், எனக்கு உரிய வயது வந்ததும் வேறு ஒரு தகப்பனாரும் எனக்கு பெண்ணை கொடுக்கிறேன் என்று முன் வரவில்லை. கல்லூரியிலோ மற்ற இடத்திலோ என் விவாகம் நிச்சயமாகிவிட்டது என்று அறிந்த மாத்திரத்தில் என்னை ஒரு விவாகமான பெரியவனாகவே மதிக்க ஆரம்பித்து விட்டனர். யாரும் என்னிடம் கேலியாக பேசுவதில்லை. மாணவிகளும் மாணவர்களும் ஏதோ சங்கேதமாக பேசி சிரிப்பார்கள். என்னை அதில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். பெண் பார்ப்பது, மாப்பிள்ளையாக வேட்டகம் போவது, புது மனைவியுடன் முதல் சந்திப்பு, இவைகளை பற்றி என் மனதில் மிகவும் இன்பமாகவும் ஏக்கத்துடனும் எண்ணலானேன். ஆனால் எனக்குத்தான் கட்டு போட்டாகிவிட்டதே. யார் அந்த பெண் என்று அனுதாபத்துடன் கேட்டான் சிவன். என் அத்தை மகள். எங்கள் வீட்டிலேயே வளர்ந்தவள். மிகவும் நல்ல பெண், அழகி, எல்லாமும் தான். ஆனால் நான் விரும்பிய கட்டுப்பட்டிருப்பதனால் வாழ்க்கையின் ருசியே கிடைக்காமல் போய்விட்டது என்று எண்ணிவிட்டாய். சரி, இப்பொழுது அதுதான் தடையா? ஏன்? இல்லை, கட்டிலிருந்து அவளே விடுவித்து கொண்டு விட்டாள். நானும் சந்தோஷமாகத்தான் இங்கு வந்தேன். மனசுக்கேற்ற பெண்ணை தேர்ந்தெடுத்து கொள்ளேன். உன் சுபாவத்துக்கு ஏற்ற பெண்தான் அகிலா. என் மனசுக்கு பிடிக்கவில்லையே. வானவில்லை தேடி பிடித்து கொண்டு போவதில் என்ன பயன் கோப்பு? நானும் உன்னை போல்தான் தேடினேன் தேடினேன். அகப்பட்டாளா? அகப்பட்டாள். நெருங்கி விசாரிக்க போகவும் அவள் ஏற்கனவே மனமானவள் என்று தெரிந்தது. கசப்புடன் சிரித்தான் அவன். யார் அந்த பெண்? யார் அவள் கணவன்? அதெல்லாம் தெரியாது. திருநகரில் எங்கள் பெண் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிறாள். எல்லோரிடமும் நல்ல பெயர். பார்க்கவே அழகு. பேச்சு அதைவிட அழகு. அதைவிட அறிவு படைத்த ஒரு ரத்தினம் அவள். சரி, என் தங்கைக்கு உபாத்தியாயினி அவள். அவள் வந்த பிறகு எங்கள் தெரு பெண்களே ஒரு படி உயர்ந்து விட்டனர். அத்தகைய ஒரு மாணிக்கமான பெண் நமக்கு கிடைப்பாளா? அவள் மனமானவள் என்று எப்படி அறிவாய்? என் தங்கையை விசாரித்தேன். அவள் நாசுக்காக விசாரித்த போது தன் கழுத்து கொடியையும் காலில் வெற்றிலை சுரையையும் காட்டினாளாம். வெற்றி சுரையையும் காட்டினாளாம். அவள் பெயர்? திருநகரில் ஒரு வக்கீலின் பெண் அவள். தாய் இல்லை. திருநகரா? ஆமாம், அவள் பெயர் மாலதி. மாலதி டீச்சர் என்றால் திருநகரில் ஒரு நிதி. திருநகரா? மாலதியா என்ற கோபாலனின் மனம் மீண்டும் மீண்டும் கேட்டது. அவள் தகப்பனார் பெயர் என்ன?
என்று வினவினான் கோபாலன். அனந்தராமனோ அனந்த நாராயணனோ? சரிதான், அவள்தான் நான் சொன்ன என் அத்தை மகள் சிவா என்றான் கோபாலன் வறண்ட குரலில். தான் மாலதியை மணக்க விரும்பாது போனாலும், சிவா தன் உயிர் தோழனாக இருந்தாலும் கூட, மாலதி தெருவில் போகும்போது அவளை ஒருவன் மணக்க வேண்டும் என்று நினைத்தது அவனை என்னவோ செய்தது. மேலும் தங்கள் குடும்பத்திற்கு தெரிவிக்காமலேயே மாலதி கல்யாணம் செய்து கொண்டு விட்டதும் மன்னிக்க முடியாத அநீதியாகப்பட்டது அவனுக்கு. மனசுக்குள்ளேயே தவித்துவிட்டு ஒரு நாள் ஊரை பார்த்து கிளம்பினான் கோபாலன். தன் தாயாரை தனிமையில் அழைத்து மாலதியின் விவாக விஷயத்தை சொன்னான். அப்படி ஒன்றும் இராது, இருந்தால்தான் என்ன தப்பு? நீ முகத்தை தூக்கி கொண்டு ஆஸ்தியையே புரட்டி கொடுத்து விட்டவன் போல இருந்ததனால்தான் அவள் வேலை செய்ய போய்விட்டாள். இங்கேயே இருக்க பிடிக்காமல் தகப்பனார் வீட்டோடு போய்விட்டாள் என்று அவன் தாய் அவன் மீதே பாய்ந்தாள். அன்றெல்லாம் கோபாலனின் மனம் சொல்லத் தெரியாமல் வேதனைப்பட்டது. அவன் தன் அறையிலேயே கூண்டு புலி போல் நடமாடிக் கொண்டிருந்தான். தெருவில் வண்டி ஓசை கேட்டு எட்டி பார்த்தான். மாலதி தன் தகப்பனாருடன் இறங்கி வீட்டுக்குள்ளே வந்தாள். அவனும் ஆவல் மிகுந்தவனாக கீழே சென்றான். அவன் கண் மாலதியின் கழுத்தை நோக்கியது. அங்கே தங்க கொடிதான் இருந்தது. புதிய மஞ்சள் சரடு காணப்படவில்லை. கால் விரல்களில் மெட்டியோ கற்றோ தென்படவில்லை. ஏனோ அவன் மனம் ஒரு துள்ளு துள்ளியது. அந்த துள்ளலுக்கு வெட்கினான் அவன். மாலதியின் தகப்பனார் வீண் காலம் கழிக்காமல் உடனே விஷயம் பேச ஆரம்பித்தார். மாலதி ஆசைக்கு 6-7 மாதம் வேலை பார்த்தாயிற்று. அவளுக்கு ஏன் கல்யாணம் ஆகவில்லை, ஏன் வேலை செய்கிறாள் என்று எல்லோரும் பீய்த்து தின்கிறார்கள். உங்களை கலந்து பேச வந்தேன். கல்யாணத்தை எப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிய வேண்டும் என்று படபடவென்று பேசினார். கோபாலனின் பெற்றோர் பதில் சொல்ல வழியில்லாமல் விழித்தனர். அப்பொழுது கோபாலன் அங்கே வந்து, மாலதிக்கு எப்பொழுது விருப்பமோ அப்பொழுது வைத்துக் கொள்வது என்றான் சாவதானமாக. பிறகு தான் கூறியது தனக்கே வியப்பு அளித்தது போலும் பேசாமல் மடமடவென்று மாடிக்கு ஏறி போய்விட்டான். மாலதியை தனிமையில் அழைத்து அவள் அத்தை விசாரித்தாள். அத்தை, வேலை செய்ய வேண்டும் என்றுதான் போனேன். உங்களை எல்லாம் விட்டு இருக்க முடியவில்லையே என்று கூறும் பொழுது அத்தைக்கும் மருமகளுக்கும் கண்களில் ஒரே சமயத்தில் ஆனந்த பாஷ்பம் நிறைந்து கொண்டது. கோபாலன் விளக்கமாக தன் நண்பனுக்கு எழுதி போட்டான். சிவனும் அதே சமயம் இவனுக்கு எழுதியிருந்தான். அகிலாவை பார்த்ததில் அவளை தன் மனைவியாக தேர்ந்தெடுத்து விட்டதாக எழுதியிருந்தான். என் மனைவியை இனி அவள் ஓர் அழகியா என்று என் காது பட சொன்னாயோ அன்றே தொலைந்தாய், நினைவிருக்கட்டும் என்று பயமுறுத்தி வேடிக்கையாக குறிப்பிட்டிருந்தான். கோபாலனின் திருமணத்திற்கு சிவன் வந்திருந்தான். மாலதியை பாராட்டும் போது கோபாலனை பார்த்து, ஊரையே ஏமாற்றினவர்கள் சிலர் இருக்கிறார்கள், ஜாக்கிரதை என்றான். மாலதியும் கோபாலனும் ஒருவரை ஒருவர் பார்த்து முறுவலித்து கொண்டனர். கணவனும் மனைவியும் தனியாக இருந்த சமயம் கோபாலன் அவளை கேட்டான். நீ ஏன் காலில் மெட்டியும் கழுத்தில் கொடியுமாக ஊரை ஏமாற்றினாய் என்று. எனக்கு மனமாகி விட்டிருந்தது, அதனால்தான். யாருக்கு? எனக்கும் உங்களுக்கும் தான். உள்ளம் ஒருவருக்கும் உடல் ஒருவருக்குமாக மணப்பது நம் மரபில் இல்லையே என்றாள் மாலதி வெடுக்கென்று. பின் ஏன் நீ என்னை மணக்க மறுத்தாயாம்? உங்கள் மீது இருந்த பிரியத்தினால். நான் விருப்பமில்லாமல் நீங்கள் என்னை உங்கள் மீது இருந்த பிரியத்தினால் தான். விருப்பமில்லாமல் நீங்கள் என்னை மணப்பானேன்? மேலும் நீங்கள் ஏதோ கனவுகள் காணலாம். உங்களுக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் என்னை மணக்க வேண்டாம் என்று நான் சொல்லி இருந்தாலும் நீங்கள் கடமைப்பட்டதாக நினைத்து மறுகலாம். உங்கள் கனவுகளை நனவாக்கி கொள்ளுங்களேன். அதனால் தான் நானே விடுவித்தேன். விடுவித்தாயே தவிர என் மனம் விடுபடவில்லை. ஒரு பெண்ணும் என் மாலதிக்கு ஈடாகவில்லை. ஒரு கனவும் என்னுடைய இந்த நினைவுக்கு ஈடாகவில்லை என்றான் கோபாலன். பெருமையும் சங்கோஜமும் போட்டியிட. அது தெளிவாவது அவகாசம் வேண்டி இருந்ததே. உனக்கு எப்படி தெரிந்தது? என்ன தெரிய வேண்டும்? உங்கள் மனம் நம் திருமணத்தில் இல்லை. என் விருப்பத்திற்காக உங்களை பணயம் வைப்பது முறையல்லவே. அதைவிட நான் கன்னியாக இருப்பதையே விரும்பினேன் என்றாள் மாலதி உறுதியாக. சிவன் கூறுவது போல் நீ ஒரு மாணிக்கம்தான், சந்தேகம் இல்லாமல் என்றான் கோபாலன். மாலதி அகம் மகிழ்ந்து போனாள். சுதேசமித்ரன் தீபாவளி மலர் இதழில் 1957 வெளிவந்த சிறுகதை இது.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.